முதல் நன்றி கடவுளுக்கும் யூனிவர்ஸ்க்கும் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்கள் முன்னாடி வந்து இப்படி நின்று பேசுகிறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கனவு மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இந்த படம் ஆரம்பமே வந்து எனக்கு ஆனந்த் கிட்ட தான் ஆரம்பிச்சது, ஆனந்த் சார் கிட்ட தான். ஸோ அவர் வந்து காசு தேடிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ளாக வேணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களை தேடிட்டு இருந்தாங்க. ஸோ தேடும் போது அவர் தான் வந்து கார்த்திக் சார் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, இவங்களை காசு பண்ணலாமே, நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் வந்து என்னோட ஆரம்ப புள்ளி இந்த படத்தில் நான் உள்ளே வர்றதுக்கான காரணம். ஸோ உள்ளே வந்துட்டு ஆக்சுவலாக அவரோட ஃப்ரேமில் எல்லா இதுலேயும் வந்து ரொம்பவே மேக்கப் எதுவுமே கிடையாது. நாங்கள் எந்த ஒரு இதுலேயும் வந்து மேக்கப் போடாமல் அவ்வளோ அழகாக நான் இருக்கேன் அப்படின்றத வந்து இவரோட ஃப்ரேமில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார். அண்ட் ஸோ நான் உள்ளே என்ட்ரு ஆகும்போது கார்த்திக் சார் வந்து கதை எனக்கு நரேட் பண்ணாங்க. நரேட் பண்ணமோ இந்த இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அங்கேயே ஸ்பாட்லேயே ஓகே சொல்லிடலாம், அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப கனெக்டிங்காக இருந்தது. ஸோ இந்த படம் வந்து உங்களோட எல்லாரோட வீட்லேயும் எல்லாரோட கார்னர், உங்கள் வீட்டு நுக்குலேயும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம், ஒரு அக்கா, அம்மா, தம்பி, எல்லாரையும் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சிச்சுவேஷன்ஸுமே இது வந்து ஆமாம் இல்லை, இது எனக்கும் நடந்தது, ஆமாம் இந்த மாதிரி ஒரு தம்பி எனக்கும் இருக்குது, இந்த மாதிரி அக்கா எனக்கும் இருக்காலன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது அந்த கதை ஆக்சுவலாக நான் படிக்கும்போது. ஸோ அதனால வந்து இம்மீடியட்டாக நான் வந்து இதை வந்து விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிம். நான் ரொம்ப வயசானா கூட வந்து இப்படி ஒரு படம் நடிச்சிருக்கேன்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அப்படி ஒரு படம் எனக்கு மெட்ராஸ் மேட்னி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எஸ்ஆர் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படத்தை வந்து இன்னும் ஒரு 10-50 ஸ்டெப் ஏற்றி கொடுத்து எங்களை வந்து புஷ் பண்ணுற ஒரு பர்சன்னா அவர் தான் இங்கே நான் சொல்லி ஆகணும். அண்ட் காளி வெங்கட் சார், ஸோ இந்த படம் சொல்லும் போது காளி வெங்கட் சார் தான் வந்து அவரோட நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே ரொம்ப அப்படியே அட்டென்ஷன் ஆன மாதிரி ஆகிட்டு, என்னது அவரோடையா அப்படின்ட்டு ஒரு யோசனையாக இருந்தது. ஸோ ஏன்னா அவரோட ஒர்க் வந்து இவங்க முந்தாசிப்பட்டியிலேருந்து கார்கி வரைக்குமே நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஈவன் அக்கரால கூட வந்து ரொம்பவே பயங்கர அமேசிங்காக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்விட்ச் போட்ட மாதிரி அடுத்த நாள் வந்து வேறு கேரக்டரில் அவ்வளோ அழகாக பண்ணுவார். அவ்வளோ பாசிபிளாக எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக அதை டெலிவர் பண்ணுவார். ஸோ இவரோட நான் நடிக்க போகிறேன், இவரோட நான் ஃப்ரேமில் இருக்க போகிறேன்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மெனக்கேட்டேன் நான். அவ்வளோ ஈஸி இல்லை உங்களோட நடிக்கிறது. அண்ட் எல்லாருக்குமே வந்து அவங்க அப்பா தான் ஹீரோ, கண்டிப்பாக. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. எனக்கு வந்து காளி சார் அப்பா. ஸோ இவர் தான் என்னோடய ஹீரோ இந்த படத்தில். நான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து வார்த்தையால் சொல்லிட முடியாது. அது வந்து ஒரு அப்பா ஒரு பொன் குழந்தைய பெற்ற அப்பாவுக்கு தான் அந்த ஃபீலிங் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ட்ராமாவோ எந்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இதெல்லாம் இல்லாமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக சீன்ஸ்லேயும் எமோஷன்லேயும் வந்து இது டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டைரக்டர் சாருக்கு தான் வந்து ஒரு பெரிய பாராட்டு நான் சொல்லி ஆகணும். அண்ட் அதில் என்ன காசு பண்ணியிருக்காங்கன்றவும் இதில் நானும் இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. நான் ஷெலி மேம்க்கு வந்து நான் பொண்ணாக நடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இவங்களோட வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜேர்னி எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. பிகாஸ் ஷீ இஸ் ஒன், என்ன சொல்கிறது, அவ்வளோ எமோஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கேருந்து வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு இப்படி இந்த மாதிரி சீன் நடினா அப்படி ஸ்பான்டேனியஸாக அவங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வரும். அவங்களுக்கே தெரியாமல் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்கள ஒரு ஃப்ரேம்லேயும். ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி ஸ்வீட் பர்சன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விஸ்வா வந்து என்னோட தம்பி. ஆனந்த் சார், கார்த்திக் சாருக்கு அப்புறம் விஸ்வா கிட்ட தான் இந்த படத்தோட தொடக்கம் எனக்கு ஆரம்பிச்சுது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், இவங்க செட் ஆவாங்களான்னு ஆரம்பிக்கவும் தம்பியோட தான் ஒரு சீன் வச்சுருந்தாங்க. ஸோ டயலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நானும் மனப்படம்லாம் பண்ணி நைட்லாம் உட்காந்து படித்து போய் நின்னா அந்த டயலாக் எதுவுமே வேண்டாம், நீங்களா நடிங்க அப்படின்ட்டாங்க. சரி நடிப்போம் அப்படின்ட்டு இவர் பார்த்தேன், மேலே கீழே பார்த்தேன் விஸ்வாவை, என்ன பண்ண போகிறான் இவன் நம்மளை அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக எங்களுக்கு அங்கே ஸ்பார்க் ஆயிடுச்சு. ஒரு சிப்ளிங், ஒரு பிரதர்லி ஃபீல் வந்துருச்சு எனக்கு. அவனோட ஹேர் ஸ்டைலோ ஏதோ பார்த்தா அது என்னன்னு தெரியல, அந்த அவரோட மொழியா இல்லை
அவரோட பிஹேவியராக எனக்கு தெரியல, டக்குன்னு எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி நாங்கள் நிஜமாவே ஒரு வீட்டில் ஒரு அக்காவும் தம்பி இருந்தால் எப்படி இருக்கோன்ற மாதிரி டக்குன்னு நாங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்தது. அவரோட நடித்த அந்த சிஸ்டர் அந்த ஃபீலிங் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு படத்தில். கண்டிப்பாக உங்களோட தம்பியோ அக்காவுக்கோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் அழகாக பிரதிபலிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து ஃபீல் பண்ணுங்கள் அந்த படத்தில். அண்ட் நான் எடிட்டர் சார் சதீஷ் சார் ரொம்ப அழகாக என்னை வந்து அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. எங்கள் பர்ஃபார்மன்ஸ், என்னோட பர்ஃபார்மன்ஸ் மெயினாக வந்து ரொம்பவே கிறிஸ்பாக இருந்ததுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சதீஷ் சார். அண்ட் என்னோட மித்த ஆக்டர் ஸ்டாம் சார், அவருமே வந்து ஊறுகாக்காரன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு பாஸ் விட்டாலும் அதில் 10 டயலாக் அடிச்சுட்டே இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணவே வந்து எப்போ என்ன சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஷியஸாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தேங்க்யூ, இட் வாஸ் பிரில்லியன்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் கீதா மேம், உங்களோட ஒரு சீன் கூட இல்லை, பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அபிஷேக் சார், அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் உங்களோட கண்டிப்பாக உங்கள் புஷ் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து ஸ்டேஜ் வந்து பெருசாகிறதுக்கு உங்களால தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி சார், ப்ரொடக்ஷன் டீம், ஹரி சார், மோனிகா, ஷான், இவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ ஸ்வீட். அண்ட் எப்போ எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ராக் ஸ்டார் பாலா, ஸோ அவரோட பாட்டில் வந்து எனக்கு விஜய் யேசுதாஸ் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டில் எங்களோட ரிலேஷன், அந்த அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்கன்றதுப்போ எனக்கு கேட்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரொம்ப மாய்ஸ்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விஜய் யேசுதாஸ் சாரோட வாய்ஸில் எனக்கு என்னோட படம்லாம் வரப்போகுது அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்னேகன் சாரோட லிரிக்ஸில் அதுவும் பீன் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக அது வந்து இதை அந்த மாதிரி வார்த்தையே இதுக்கு மேலே யாராலையும் எழுத முடியாது, அவ்வளோ அழகாக அதில் எழுதியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், யாரையும் விட்டுருந்தேன். அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் என்னோட கேரக்டர் இப்போ தீபிகா, ஸ்டேஜஸ் ஆஃப் தீபிகா இருக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ நான் இருக்கிற வயசு வரைக்கும் இருக்கும். ஸோ என்னோட பர்ஃபார்மன்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த இந்த சின்ன பசங்க, அந்த டீனேஜ் பொண்ணு ஒரு அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து திடீர்னு வரும்போது லைக் எப்படி இருக்கும்ன்ற ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா த்ரூ அவுட் தி ஃபிலிம் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அவங்க தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்பவே அமேசிங்காக நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணதுனால என்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்தது அவங்களால. ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜூன் 6 மெட்ராஸ் மேட்னி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோட பாருங்கள். கண்டிப்பாக ஐ எம் ஷோர், பிரிட்டி ஷோர் உங்களுக்கு வந்து நைட் நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகும். உங்களோட பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வரும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.